ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ரொம்ப மொறுமொறுன்னு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம 2 பெரிய வெங்காயத்தவை இந்த மாதிரி நீளவாட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு கூட பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசறி விடுங்க. ஆனியன்லேயே தண்ணி விடும். இது நல்லா பிசறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் 1½ ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா இதை பிசறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசறி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உதிரி பக்கோடா மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட இது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.